நரைமுடி பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதங்க. இந்த நேச்சுரலான ஹென்னா ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஹேர் டை அப்ளை பண்ணாலே போதுங்க. மருதாணியை வச்சு நம்ம இந்த செய்கிற ஹேர் டை ஒரு முக்கியமான பொருளை இதில் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு இலையை மட்டும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அது நம்மளுடைய முடியை ரொம்ப நாளைக்கு கருப்பாகவே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நேச்சுரல் அப்படின்றதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வராதுங்க. இப்போ இந்த ஹென்னா ஹேர் டையை எப்படி அந்த இலையை வச்சு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் இரும்பு கடாயில் ஹேர் டை ஆயில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹேர் டை பண்ணுறதா இருந்தாலுமே நம்மளுக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போது நம்ம இரும்பு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக சூடாகட்டும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வோட ஃப்ளேமை சிம்மில் மாற்றிடுங்க. இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு இலை பார்த்திங்கன்னா முருங்கை இலை. முருங்கை இலையை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப நல்ல ஒரு போசாக்க கொடுக்கக்கூடிய ஒரு இலை தான். இதை நம்ம சூப்பு வச்சு குடித்தாலும் சரி, ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணாலும் சரி, ஹேர் டை செய்து அப்ளை பண்ணாலும் சரி, முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்குங்க. நல்ல ஹெல்த்தியாக நம்மளுடைய முடி இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை நம்ம ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். இப்போ முருங்கைக்கீரையில நம்ம ரெகுலராக சூப்பு வச்சு குடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அயன் நம்மளுடைய முடிக்கு ரொம்ப லாங்காக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா டீத்தூள். டீத்தூள் 1-2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டீத்தூள் நம்மளுடைய முடியை நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ முடி நல்லா கருப்பாயிருச்சு. வெள்ளை முடிகள் கருப்பானதுக்கு அப்புறமா அந்த கருமையை நல்லா நீடிச்சு இருக்கிறதுக்கு இந்த டீத்தூள் ஹெல்ப் பண்ணும். நான் சொன்னாலே ஒரு முக்கியமான இலை அது இதுதாங்க, வாழை இலைங்க. வாழை இலையை நம்ம இந்த ஹேர் டை செய்யும்போது, ஹென்னா ஹேர் டை செய்யும்போது நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முடியை நல்லா கருகருன்னு மாற்றி அந்த கருமையை ரொம்ப நாளைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நல்ல தலையில் பிடிக்கிறதுக்கு இதோட பிசுபிசுப்பு தன்மை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாழை இலையை வச்சு நம்ம இந்த ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது நம்ம ரொம்ப நாளைக்கு 1 வருஷம் கிட்ட நம்மளுடைய முடிகள் அப்படியே கருமையாகவே இருக்குங்க. நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளை முடிகள் எல்லாமே கொஞ்ச நாள்லேயே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இப்போது அதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு செய்யும்போது தான் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் ஹேர் டை டிகாஷன் ரெடி ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி சீக்கிரமே சுண்டிரும். அந்த பொருட்களுடைய சத்துக்கள் உங்களுக்கு அந்த டிகாஷனில் இறங்காதுங்க. அதனால் நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமை குறைச்சிட்டு நல்லா ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றின அந்த 1.5 டம்ளர் தண்ணி பாதி அளவாக சுண்டணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய முடிக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஹேர் டை நிறையா கலக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு டிகாஷன் அதிகமாக வேணும் இல்லையா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டிகாஷனை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு இலை போதுங்க நம்மளுடைய முடியை 1 வருஷத்துக்கு கருப்பாகவே வச்சுக்கிறதுக்கு. ஒரு ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணால் எனக்கு ப்ரௌனாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா? இந்த மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய முடிகள் நல்லா கருகருன்னு நல்லா மாற ஆரம்பிச்சிடும். நரைமுடின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போதுங்க. இப்போ நம்ம இந்த டிகாஷனை வச்சு நம்ம இப்போது ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஹென்னா ஹேர் டை. இந்த ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது சூடாகவே டிகாஷனை எடுத்துக்கலாங்க. சளிப்பிடி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு சூடாக நீங்கள் டிகாஷனை ஊற்றி ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. தலைவலி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போது நம்ம ஹென்னா பவுடர் உங்களுடைய முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா
கரிசலாங்கண்ணி பவுடருங்க, பிரிங்ராஜ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 1லேருந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய முடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பிடிக்கும். அதாவது காம்பினேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கும்போது தான், ரேஷியோ கரெக்டாக கொடுக்கும்போது தான் ஹென்னா ஹேர் டை நல்ல ஒரு 100% ரிசல்ட்டோட நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடரும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஊற்றினீங்கன்னா திறன்னு போயிடும். ஸோ நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம ஹேரில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலக்கிக்கோங்க. நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து கொஞ்சமாக தான் கலக்கியிருக்கேன். உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பொருட்களோட அளவுகளை வந்து கரெக்டாக ரேஷியோவில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வந்து தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நைட்டு பூரா கூட வச்சுருங்க. அப்போ தான் வந்து இந்த இரும்பு கடாயில் அந்த ஹேர் டை இருந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா, இப்போ பாருங்கள் கரும் பச்சை கலரில் இருக்குது இல்லையா? இதை நீங்கள் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை 8 மணி நேரம், அதாவது ஒரு நாள் நைட்டு பூராவுமே வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் வந்து செம்மையாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் அப்படியே 2 மணி நேரம் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கரும் பச்சையில் இருந்தது நல்லா கருன்னு கிடச்சிருக்குங்க. இப்போ இந்த ஹேர் டையை ஹென்னா ஹேர் டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் எந்த விதமாக அழுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கேல்ப்பும் சுத்தமாக இருக்கணுங்க. இப்போ நம்ம அழகாக ப்ரஷ்ஷை வச்சோ இல்லை கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டோ அழகாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நம்ம ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக பிடிக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வச்சு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு மைல்டு ஷாம்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மருதாணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷாம்பு வாஷ் பண்ணுவீங்களே, அப்பயே கூட நீங்கள் இந்த மைல்டு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிகாஷன் ரெடி பண்ணி வச்சாலே அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் நீங்கள் என்ன கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கெமிக்கல் ஷாம்பை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போது அந்த ஷாம்பில் இருக்கிற கெமிக்கல்லாம் இந்த நேச்சுரல் பொருள்னால கொஞ்சம் கம்மியாகிரும். அதனால் நம்மளுடைய ஹேர் டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க. நீங்கள் ஃபுல்லாகவே கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கான பிரயோஜனமே இல்லாமல் போகும். ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே விட்டுடுங்க. 2-3 நாளைக்கு எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆயில், ஏதாவது உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு அதே டிகாஷன் இருந்துச்சுன்னா இல்லை புதுசாகவே நீங்கள் டிகாஷன் பண்ணிவிட்டு ஒரு மைல்டு ஷாம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஆயிலை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஷாம்பு இருக்கு இல்லையா, அந்த ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா மைல்டு ஷாம்பு, அதில் வந்து கருஞ்சீரக பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷாம்பை இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஹேர் ஆயில் ஊற வச்சுட்டு அதோட வந்து இதையும் சேர்த்து குளிக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அதை நல்லா ஊற வச்சுட்டு ஹேரில் நல்லா ஸ்கேல்ப்லலாம் இறங்குற அளவுக்கு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி தெளித்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முடி வந்து ஷாம்பு நிறையா வரும், அதை நுரை நிறையா வரும், முடி செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் போடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் கொடுங்க. இதுதான் வந்து நான் சொன்ன ஹேர் டை ஆயிலுங்க. நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா 2-3 நாள் கழித்து நீங்கள் இந்த ஹேர் டை ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு ஹெர்பல் ஷாம்பு, அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ண கரிஞ்சீரக ஷாம்பையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.